அப்போ கிட்டத்தட்ட 150 அல்லது 720 சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட 500 சம்திங்ல நிறைவேறுதுன்னா ஒரு 150 இயர்ஸ் 150 ஆண்டுகள் கழித்து இந்த வார்த்தை என்ன, அவனுடைய புயம் கல்தேயரின் மேல் இருக்கும். எங்க கல்தேயர்கள் அப்படின்னா யாருன்னா பாபிலோன் ராஜ்யத்தின் சொந்த மக்கள் தான் கல்தேயர். அவர்களை ஆளுகிறவர்களாக எப்பொழுதும் மாறுவார்கள்னா கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான், அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்கி கொண்டவங்க மட்டும். இதை நிறைவேற்றினவங்க யாரு? தானியேல் 4 பேர். இப்ப இந்த வசனத்தை நிறைவேற்றுவதற்காக உட்கார்ந்து இருக்கிறவங்க யார் யாரு? நாம எல்லாரும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாமளும் ஒரு பாபிலோன் தேசத்துல தான் இருக்கிறோம். பாபிலோன்ல இருக்கிற எல்லாமே இங்க இருக்கு, அங்கே அதை விட ஜாஸ்தியா இருக்கு. இங்க கர்த்தருக்கு பிரியமானவன் எவனோ அவன் என்ன செய்வானோ அவருக்கு சித்தமானதை செய்வான். प्रभु की दास क्या करते हैं, उनकी मन की इच्छा पूरी करेगा. நாம இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தாமரை இலைங்கிறது தண்ணிக்குள்ள தான் இருக்கு. தண்ணியை விட்டு வெளியே வந்துச்சுன்னா தாமரைக்கு வாழ்க்கை இல்லை. தண்ணியில தான் இருக்கும், ஆனா தாமரை இலையில என்ன படாது? தண்ணீர். அதுதான் அதனுடைய குவாலிட்டி. நம்ம எல்லாமே உலகத்துல தான் இருக்கோம், உலகத்தை விட்டு எடுபட முடியாது, ஆனா உலகம் கரை நம்ம மேல படாது. हम इस पृथ्वी पर जीते हैं, पर कमल के पत्ते की जैसे हम जीना चाहिए. ஏன் அப்படின்னா நான் கர்த்தருக்கு பிரியமானவன். क्योंकि हम यहोवा की प्रेम वाले हैं. ஏன் இந்த உலகம் என் மேல படாது? எல்லாரும் சொல்லுங்க. நான் கர்த்தருக்கு பிரியமானவன். क्यों इस எத்தனை பேர் நான் கர்த்தருக்கு பிரியமானவன் அறிக்கையிடுறீங்க? कितने लोग कहते हैं நான் தேவனுக்கு பிரியமானவன்.